கூட ஒரு ஆர்டிகல் பார்க்குற இரண்டாக பிளவுபடுகிறது காங்கிரஸ் அப்படின்லாம் சொல்றாங்க. நான் தான் திருப்பி கேட்டேன், அப்ப காங்கிரஸ் வந்து டிஎம்கே கூட இருந்தா அப்ப காங்கிரஸ் ரெண்டா உடையாதா? இவங்க பத்தாத குறைக்கு பராசக்திங்கிற படத்தை எடுத்து சொந்த காசத்துல திமுக சூன்யம் வச்சு. பாஜகவை சேர்ந்தவர்கள் இந்திரா காந்தியை எப்படி காட்டியிருக்கிறார்கள், கூட்டணியிலே இருக்கிற திமுக எப்படி காட்டியிருக்கு. இந்திரா காந்தி மேல ஒரு மதிப்பு வரும் நீங்க அந்த படத்தை பார்த்தீங்கன்னா. ஒரு கர்ப்பிணி பெண் குழந்தை பெக்கல, ஆனா கர்ப்பமா இருந்து குழந்தை உள்ளார இருக்க அவர் குழந்தை பெக்க போறாங்கிறது உண்மைதானே? இல்ல நீங்க குழந்தை பெத்தீங்கன்னா தான் நீங்க கர்ப்பமா இருக்கிறதே நான் ஒத்துக்குவேன்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்ப அந்த மாதிரி இன்னைக்கு விஜய்க்குன்னு உண்டான வாக்கு வங்கி இருக்கு. ஆனால் அதுக்கு நடுவில் தான் இந்த சிபிஐ விசாரணை, ஜனநாயகன் பிரச்சனை இதெல்லாம் வந்துட்டதுனால தான் இந்த என்னப்பா இப்படி வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஆளை ஒரு ஆட்சியை கொடுக்குது, என்னப்பா அந்த சினிமாவில் இருந்துற போகுது அப்படி? அவர் முடங்கி இருக்கிறதே வந்து முடக்கப்பட்டாருன்னு மக்களால் பார்க்கப்பட்டு அது வந்து ஒரு விஜய்க்கு ஒரு சாதகமான ஒரு சூழலை உண்டு பண்ணியிருக்குங்கிறதா நான் என்னுடைய பார்வை. அப்போ விஜய் சொல்ற மாதிரி ஃபைட்டு வந்து டிவிகேக்கு டிஎம்கேக்கு மாறாது. காங்கிரஸ் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா டிவிகே வர்சஸ் ஏடிஎம்கேன்னு மாறும். டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணாவது லெவலுக்கு போயிடுவாங்க, எதிர்கட்சியாக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. திருமாவளவனை சம்மதிக்க வைக்கிற வேலைகள் நடக்காது. ஏன்னா அவர் அந்த மாதிரி சம்மதிச்சிட்டாருன்னா திருமாவளவன் அவர்கள் பின்னாடி யாரும் நிற்க மாட்டாங்க. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். அவரிடம் தற்போது அரசியல் நிலவரங்கள் தமிழகத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கிறது, இந்த கூட்டணியினுடைய நிலவரங்கள் எப்படி இருக்க போகிறது என்பது குறித்தான பல்வேறு விஷயங்கள் பற்றி பேச இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கோபி. திமுக கூட்டணியினுடைய நிலை அப்படின்னு போய் பார்க்கும் பொழுது அங்கே 2 இடத்துல ஆக்சுவலி பிரச்சனைகள் இருக்கிறதாக பார்க்க முடியுது. ஒன்று வந்து காங்கிரஸ் கிட்டையும், இன்னொரு பக்கம் பாமக உள்ள வருவதன் மூலமாக விசிக பாமக இந்த முரண்பாடுகள் அப்படிங்கிறதும். நான் இதில் முதல்ல காங்கிரஸ் கேட்டுக்கிறேன். காங்கிரஸில் இப்போ லாஸ்ட்டாக கூட ஒரு மீட்டிங் போட்டாங்க, அதில் சில முக்கியமான நபர்கள்லாம் வந்து கலந்துக்கல. ஏன்னா அவங்களாம் வந்து விஜய் கூட போகணும்னு சொல்கிறவங்க. ஸோ காங்கிரஸ் எந்த நிலைமையை நோக்கி தான் நகரும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கூட ஒரு ஆர்டிகல் பார்க்குற இரண்டாக பிளவுபடுகிறது காங்கிரஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதில் பழமைவாத காங்கிரஸ்லாம் வந்து விஜய் பக்கம் போகணும்னு சொல்கிறாங்க அப்படின்லாம் போட்டிருக்காங்க. ஸோ என்னதான் நடக்குது காங்கிரஸ்? இது திமுகலேருந்து இந்த ஸ்டோரி குக்கப் செய்யப்படுது. இது நம்ம கலந்துக்கிட்ட விவாத நிகழ்ச்சியில் வந்தக்கூடிய நபர்களே வந்து பேசுனதை நான் கேட்டேன். நான் கலந்துட்ட விதத்தில் இல்லை அந்த மாதிரி டிவிக்கு கூட அவங்க போகிற மாதிரி இருந்தால் காங்கிரஸ் இரண்டாக உடையும் அப்படின்னாங்க. நான் தான் திருப்பி கேட்டேன், அப்போ இது காங்கிரஸ் வந்து டிஎம்கே கூட இருந்தால் அப்போ காங்கிரஸ் ரெண்டா உடையாதா? டிவிகே கூட போனால் தான் திமுக கூட உடன்பாடு இருக்கிறீங்க ரெண்டா இதை கட்சியை உடைப்பாங்களா? அப்போ டிஎம்கே கூடயே இருந்தால் தாவேகா கூட போகலான்னு உடன்பாடு இருக்கிறீங்க அந்த கட்சியை ரெண்டா உடைக்க மாட்டாங்களா? அப்போ இதெல்லாம் ஒரு குக்கப் ஸ்டோரி. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ரெண்டா உடையிறது மூணா உடையிறதுங்கிறதுக்கெல்லாம் அந்த பார்ட்டியில் எப்பயுமே வந்து டெசன்ட் நிறையா இருக்கும், மறுப்பு குரல்கள், அவங்கவுங்க கருத்து சுதந்திரத்தை சொல்லலாம். ஆனால் இந்த தடவை வந்து ரொம்ப அதீதமான பிரச்சனைகள். ஆக்சுவலி நானும் அந்த பாயிண்ட்டுக்கு தான் வந்தேன். பொதுவாக முரண்பாடுகள் இருக்கும் கட்சிக்குள்ள, ஆனால் இந்த டைம் ரொம்ப ஓவராக இருக்கே. கசக்கி மோந்து பார்த்துட்டாங்க. நார்மலாக மோந்து பார்க்குறது வேற, கசங்கி மோந்து பார்க்குறது ரொம்ப அருவருப்பாயிடும். நீங்கள் மாணிக்கம் தாகூரனுடைய ட்வீட்டெல்லாம் பார்த்தீங்களா? தம்பின்னு ஆரம்பிக்கிறார். என்னைக்காவது காங்கிரஸ்காரங்க தம்பின்னு நீங்கள் ட்வீட் ஆரம்பித்து பார்த்துருக்கீங்களா? தம்பின்னு ஆரம்பிக்கிறது யார் ஆரம்பிப்பாங்க? திமுக காரங்க ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த ட்வீட்டே யாருக்கு உண்டான தகவல்? காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு உண்டான தகவல் இல்லை, திமுக காரங்களுக்கு உண்டான தகவல். அந்த ட்வீட்டில் அல்ட்ரா சில்ட்ர ஐடி விங் மாதிரி நம்ம நடந்துக்க கூடாதுங்கிறார். அப்போ திமுகவினுடைய ஐடி விங் அவர் அந்த மாதிரி விமர்சிக்கிறார். அந்த மாதிரி நம்ம தரந்தாழ்ந்து போகக்கூடாது, நம்மளே வந்து அம்மையார் சோனியா அவர்களும் சகோதரர் ராகுல் காந்தி அவர்களும் நம்மளை அந்த மாதிரி வழி நடத்தலை அப்படின்னு. அப்போ இன்னைக்கு நீங்கள் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐயா வேலுசாமி அவர் ஒவ்வொரு சேனலாக ஒவ்வொரு சேட்டலைட் டிவியாக போயிட்டு திமுகவை அதை விட வேற யாரும் வந்து விமர்சிக்க முடியாது. அரசியல் ரீதியாக மட்டும் இல்லை, வரலாற்று ரீதியாகவே திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தினுடைய மாநில உரிமைகளுக்கு என்னென்னலாம் துரோகம் பண்ணியிருக்குதுங்கிறத பட்டியலிடுறாரு. இவங்க பத்தாத குறைக்கு பராசக்திங்கிற படத்தை எடுத்து சொந்த காசத்தில் திமுக சூன்யம் வச்சுக்கிச்சு. அப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு பராசக்தியை வந்து நீங்கள் காங்கிரஸை தான் நீங்கள் அங்கே தாக்கி எடுத்திருக்கிறீங்க. அது கூட கூட்டணியில் இருக்கிறது யாரு? நீங்கள். அப்போ உங்கள் கட்சியில் பிரதானமாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியை வந்து நீங்கள் வந்து சமூக வலைதளங்களில் பாஜகவை சேர்ந்தவர்கள் இந்திரா காந்தியை
எப்படி காட்டியிருக்கிறார்கள், கூட்டணியிலே இருக்கிற திமுக எப்படி காட்டியிருக்கு. அந்த கங்கனா ரணாவத்தை வச்சு அந்த ஒரு படம் வந்துச்சு. நல்ல இந்திரா காந்தி மேலே ஒரு மதிப்பு வரும் நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா. அவரை மற்றவங்களாம் இந்த அளவுக்கு கார்னர் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் வந்து சஞ்சய் காந்தி அவர்களுடைய பேச்சையும் மீறி வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து மக்களுக்கான அரசியலை எடுத்தாங்கங்கிறது நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 நான் கருத்தில் உடன்பாடு. எனக்கும் அது தோணுச்சு அந்த படம் பார்க்கும்போது. அவங்க சார்ந்தவங்க எடுக்கும்போது கூட கண்ணியத்தை குறைக்காமல் ஒரு இந்திரா காந்திங்கிற தனிப்பட்ட பர்சனாலிட்டின்னு பார்க்க போனீங்கன்னா ஒரு வேல்யூ ஆட் பண்ணாங்க. ஆனால் நீங்கள் ஒரு பராசக்திங்கிற ஒரு படத்தை எடுத்து இப்போ இதில் கூட ஒரு முன்னாள் ஐஏஎஸ் அவர் அந்த காலத்தில் பெட்டாலியனில் இருந்தார், அவர் பேர் எனக்கு டக்குன்னு வரல. அவர் வந்து ஹிந்துவில் ஆர்டிக்கல் எழுதியிருக்கார், இல்லை இவங்க சொல்கிற மாதிரிலாம் பொள்ளாச்சியில் 250 பேர்லாம் வந்து சாகடிக்கப்படலை, ஒரு 6 பேரோ 7 பேர் தான். அன்றைக்கெலாம் நாங்கள் போனது இவங்க AK-47 மாதிரிலாம் காமிக்கிறாங்க. நம்ம வந்து 303.303 ரைஃபிள் தான் ஒவ்வொரு குண்டா வச்சு சுடுறது தான், அது எல்லாத்துக்கும் ஃபயரிங் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆர்டிக்கல் அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்கார். அப்போது நீங்கள் சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நாளைக்கு நீங்கள் இப்போ நீங்கள் காங்கிரஸ் கூடவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, பராசக்தி மாதிரி படத்தை எடுத்து நீங்கள் மக்கள்கிட்ட காமிச்சிட்டு காங்கிரஸ்க்கு நீங்கள் போய் எப்படி வாக்கு கேட்பீங்க? இல்லை காங்கிரஸ் வந்து இந்த மாதிரி படத்தை எடுத்து நம்மளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினவங்களுக்கு அவங்க அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய திமுக காரங்களுக்கு எப்படி போய் வாக்கு கேட்பாங்க? இப்போ இன்னைக்கு காங்கிரஸ் திமுகலே நீடிச்சதுன்னா ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்குமா இவங்க 2 பேருக்கு நடுவில்? இது வந்து முற்றிலும் பொருந்தா கூட்டணியாக மாறிடுச்சு. என்னுடைய தனிப்பட்ட பார்வையில் காங்கிரஸ் திருப்பி தமிழகத்தில் மீட்டுருவாக்கம் பண்ணணும்னா ஒரு டிவிக்கே ஒரு விஜய் ஒரு அருமையான பெரு வாய்ப்பு அவங்களுக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு நீங்கள் தாவேக்காங்கிறது பக்கம் போகும்போது உங்களுக்கு ஒரு புது பார்வை கிடைக்கும் காங்கிரஸ் மேல். உங்களை ஒரு பேக்கேஜாக பார்க்க மாட்டாங்க. இல்லை வந்து திமுகவுடைய அவங்க சொல்கிற மாதிரி திமுக இல்லைன்னா காங்கிரஸ் இல்லைன்னு திமுக சொல்லுது. அந்த மாதிரி தான் நீங்கள் உங்களை இப்போ 18 எம்எல்ஏவாக இருக்கிறது 25 எம்எல்ஏ ஆகட்டும், 9 எம்பிங்கிறது 10 எம்பி ஆகட்டும், காங்கிரஸ்க்கு வாட் டிஃபரன்ஸ் இட் மேக்ஸ்? எந்த மாற்றமும் கிடையாது. இல்லை, ஆனால் தாவேக்கா கூட போனால் அது கூட இருக்காது. இல்லை, கட்சி மீட்டுருவாக்கம் செய்யப்படும். 2026 தேர்தலிலே வெற்றி பெற்று ஓகோன்னு வந்துடுவீங்களா? நடக்காது. அது எந்த கட்சிக்கும் நடக்காது. ஆனால் தமிழகத்தில் உங்க கட்சிக்கு ஒரு புது ரத்தத்தை பாய்ச்ச முடியும் உங்களால். இளைஞர்களை உங்க மேல அட்ராக்ட் பண்ணி இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை பார்த்து எந்த ஜென்சியாவது ஈர்க்கப்படுறாங்களா தமிழ்நாட்டில்? பதவியில் இருக்கிற ஆளுங்களை விட்டுடுங்க. பொதுமக்கள் சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மக்கள், நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களோ பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பசங்களோ இன்னைக்கு காங்கிரஸ் மேல ஈடுபாடு யாருக்காவது இருக்கா? அது இங்க கிடைக்கும். உங்களுக்கு புது ரச்சம் பாய்ச்சப்படும். காங்கிரஸ் மேல ஒரு பார்வையே ஒரு புது பார்வை உண்டாகும், ஒரு பெர்ஸ்பெக்டிவே மாறும். அப்போ இது உங்களுக்கு நீண்ட நெடிய அரசியல் பயணத்துக்கு உதவும். உங்களுக்கு வெறும் 18 எம்எல்ஏ 10 எம்பி இருந்தா போதும்னா இப்படியே இருங்க. ஆனா காலகாலத்துக்கு அவங்களே சொல்ற மாதிரி திமுக இல்லைன்னா காங்கிரஸ் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்றது உண்மை. அப்போ நீங்க ஒரு காங்கிரஸ் மத்தியில் ஆளணுங்கிறதான உங்களுடைய இது. மாநிலத்தில் நீங்க வெல்லாம, மாநிலத்தில் உங்களுடைய கட்சியை திடப்படுத்தாம மத்தியில் எப்படி நீங்க ஆட்சியை பிடிக்க முடியும்? எப்படி பிடிக்க முடியும்? பாரதிய ஜனதா 2 எம்பி இருந்தாங்க, இன்னைக்கு தொடர்ந்து 3வது தடவை ஜெயிக்கிற காரணம் என்ன? இல்ல, திமுக விட்டுட்டு தாவேக்கா கூட போனாலும் நம்மளால ஒரு பெரிய வெற்றியை சம்பாதிச்சிட முடியுன்ற நம்பிக்கையை தாவேக்கா, அதாவது விஜய் அவர்கள் ராகுலுக்கு இன்னும் கொடுக்காம இருக்கிறாரோ? ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஏற்கனவே விஜய் கூட பேசிட்டு இருக்கிறதா, அவங்க வந்து கரூர் இன்சிடென்ட் நடக்கும்போதே அவர் கூட்டெல்லாம் பேசியிருக்காரு. ஏற்கனவே ஜோதிமணி அவர்கள் பேசும்போது கூட விஜய் ஒன்றும் காங்கிரஸ்க்கு புதிதானவர் அல்ல, அறிமுகப்படுத்தாதவர்கள்ங்கிற அந்த மாதிரி ஏதோ ஒரு விட்டக்குறை தொட்டக்குறை அந்த இடத்துல இருக்குது. அவங்களும் வந்து ஒரு திரைமறைவில் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இல்லைன்னா இந்த அளவுக்கு வந்து காங்கிரஸ் ஏறி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுவும் இல்லாமல் பிரவீன் சக்கரவர்த்தி இவ்வளோ ஓப்பனாக எதுவும் பண்ண போகிறது. ஆமாம், இந்த அளவுக்கு இது வரைக்கும் வந்து இப்போ திமுக சைடில் சொல்கிறதோ இல்லை காங்கிரஸ் சைடில் சொல்கிறதோ என்னென்னா, இல்லை இதை வந்து யாருமே வந்து நாங்கள்லாம் அங்கேயே இருக்கலைங்கும் போதும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலிருந்தும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பேசுகிறவங்கள கண்டிக்கல, காங்கிரஸ் தலைமையிலிருந்தும் இது வரைக்கும் காங்கிரஸில் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறவங்கள கண்டிக்கல. இதையும் நம்ம கவனிக்க வேண்டியது ஒன்று. அப்போ இங்கே இருக்கக்கூடிய குழப்பத்தை இப்போ வந்து மத்திய காங்கிரஸில் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் மத்திய காங்கிரஸ்லேருந்து முடிவு வரல. தாவேக்கா ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க காங்கிரஸ்க்கு. ஆனால் ஒரு தேர்தலில் நின்னாவது தாவேக்காவுக்கு இத்தனை ஓட் பர்சன்டேஜ், இந்தளவுக்கு எங்களுக்கு பலம் இருக்குது அப்படின்னு தாவேக்கா நிரூபிக்காத வரைக்கும் காங்கிரஸுக்கு ஏன் நம்பிக்கை வர வேண்டும் தாவேக்கா மீது? இல்லை, இன்றைக்கி 2 விஷயம். ஒன்று, உங்களே நீங்கள் இருக்கிற கூட்டணி உங்களே மதிக்கலை. நீங்கள் வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட ஜெயிக்கிறதுக்கு தகுதி இல்லாத கட்சின்னு உங்களே பேசுகிறாங்க. நாங்கள் இல்லைன்னா காங்கிரஸே இல்லை அப்படிங்கிறாங்க. எங்கனால தான் நீங்கள் சர்வேவில் ஆகிக்கிட்டு இருக்கீங்கன்றாங்க. அப்போ யாருக்குமே அங்கே உண்டான ஒரு மரியாதை இல்லை. அடுத்தது, இவங்க இதே காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது பூரா திமுக மந்திரி பதவியை வாங்கி கோலேச்சினாங்களா இல்லையா? அப்போ அன்னைக்கு நீங்கள் மந்திரி சபையில் பதவி ஏற்கலன்னா பரவாயில்ல. அப்போது இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கடந்த 3 சட்டமன்ற தேர்தல்களாக வந்து 63 சீட்டு 41 சீட்டு 25 சீட்டு மாறிச்சு. அப்போ அதில் அவங்க இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாக்கு வங்கி வந்து ஒரு 4.3% இருக்குதுங்கும் போது உங்களுக்கு 4.3% தான் வாக்கு வங்கின்னு சொல்கிறது நியாயம் இல்லாத பேச்சு.
அவங்க 61% இருக்கும்போது 9.3 வாங்குறாங்க. அப்போ நீங்கள் 43 சீட்டு கொடுக்குறீங்க. நான் 61லேருந்து 43 குறைக்கிறேன், 41 குறைக்கிறீங்க. அப்போ அதை குறைக்கும் போது எவ்வளோ சதவீதம் வாங்கணுமோ அதை விட அதிகமாக வாங்குறாங்க. 41லேருந்து 25 குறைக்கிறீங்க. அப்போ 41க்கு இத்தனை சதவீதம்னா 25க்கு எத்தனை சதவீதம் வாங்கணுமோ அதை விட கூடுதலாக தான் 3.9 வாங்க வேண்டிய இடத்துல 4.3 வாங்குறாங்க. அப்போ காங்கிரஸுடைய சீட்டை நீங்கள் குறைச்சிக்கிட்டு வந்தாலும் ப்ரொபோர்ஷனேட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாக்கு வங்கியை கூடுதலாக தான் எடுத்துக்கிட்டு இருக்குது காங்கிரஸ். எப்படி வந்தது நீங்கள் காங்கிரஸை வந்து குறை சொல்லுவீங்க? அப்போ எந்த இடத்துலையும் அவங்க காங்கிரஸை வந்து அங்கீகாரம் கொடுக்கறதுக்கே அவங்க தயாராக இல்லை. அடுத்தது பராசக்தி படத்தை எடுத்து இதை விட ஒருத்தர் காங்கிரஸை வந்து அசிங்கப்படுத்த முடியாது, அவமானப்படுத்த முடியாது தமிழ்நாட்டில். என்னதான் நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அவங்க கட்சியை வந்து மீண்டும் நம்ம வந்து ஒரு ஆட்சி, எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் ஒரு இன்றைக்கே ஒரு கட்சி ஆரம்பிச்சாருன்னா கூட அவருக்கு என்ன நம்ம ஒரு காலத்தில் தமிழ்நாட்டை ஆளணும்பான்னு என்ன இருக்குமா இருக்காதா? அந்த கட்சியாக இருந்தாலும் இருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்க கட்சி ஆரம்பிக்கிறது வேஸ்ட். அப்போ காங்கிரஸுக்கும் இன்றைக்கி வந்து 67 வரைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டு ஆண்ட கட்சி இல்லையா? அப்போ அவங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்குமா இல்லையா? இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து உடனே வந்துட முடியுமா? முடியாது. நீங்கள் விஜய் கூட போனீங்க போது என்ன ஆகுனாக்கா இன்றைக்கி அவருக்குன்னு வந்து வாக்கு வங்கி நிரூபிக்கப்படலைன்னா கூட தேர்தலில் நிற்கல. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கர்ப்பிணி பெண் குழந்தை பெக்கல, ஆனால் கர்ப்பமாக இருந்து குழந்தை உள்ளார இருக்க அவர் குழந்தை பெக்க போறாங்கிறது உண்மைதானே? இல்லை நீங்கள் குழந்தை பெற்றீங்கன்னா தான் நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறதே நான் ஒத்துக்குவேன்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்போ அந்த மாதிரி இன்னைக்கு விஜய்க்குன்னு உண்டான வாக்கு வங்கி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தமிழகத்தில் 18 வயசுக்கு எஸ்ஐஆருக்கு முன்னாடி நான் இருக்கிற நம்பர் சொல்கிறேன். 18 வயசுக்கு மேலே 39 வயசுக்கு உள்ளார இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய சதவீதம் 39%. ரவுண்டாக ஒரு 40% வச்சு. அப்போ இதில் பெரும்பான்மையான மக்கள் யாருக்கு பின்னாடி இருக்காங்க? இப்போ விஜய்க்கு ஒரு பெரிய ஓட் பேங்க் அந்த சைடில் இருக்கு. மகளிரினுடைய வாக்கு வங்கி பெரிய அளவுக்கு இருக்கு. மைனாரிட்டியினுடைய வாக்கு வங்கி விஜய்க்கு இருக்கு. எஸ்சிஎஸ்டியினுடைய வாக்கு வங்கியை கட்ரூ பண்றாரு. அப்போ இந்த மாதிரிலாம் வாக்கு வங்கி இன்னைக்கு வந்து திமுகவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் உண்டான வாக்கு வித்தியாசம் 4.5% இருக்கலாம். ஆனால் 2021 தேர்தலில் 88 சீட்ல இருந்து அவங்க வந்து 133 சீட்டுக்கு 44 சீட்டு கூட ஜெயிக்குது திமுக. அதுல 43 சீட்டுனுடைய விக்டரி மார்ஜினை கூட்டினீங்கன்னா 1,98,381 வாக்கு. அப்ப அதிமுக திமுக கிட்ட ஆட்சியை பறி கொடுத்தது வெறும் 2 லட்சம் வாக்குக்கு கீழே, 4.5% இல்ல. அடுத்தது மைனாரிட்டி ஓட்டு இன்னைக்கு திமுக போகுதுன்னா அது காரணம் யாரு? காங்கிரஸ் அங்க இருக்கிறனால. அப்ப அந்த காங்கிரஸை வச்சு நீங்க மைனாரிட்டியை ஓட்டு வாங்கியும் உங்களுடைய வாக்கு வித்தியாசம் வெறும் 1,98,000 தான் ஆட்சியை வந்து நீங்க மீட்டெடுக்கிறீங்க 10 வருஷத்துக்கு அப்புறம். அப்போ இந்த காங்கிரஸ் இன்னைக்கு டிவிகே கூட போய் சேருதுன்னா அது பெருத்த சேதாரத்தை திமுக உண்டாக்குமா உண்டாக்காதா? அது பெரிய பலத்தை தாவேக்காக்கு கொடுக்குமா கொடுக்காதா? அப்போ நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் சார், அப்போ இங்கே காங்கிரஸை மையப்படுத்தி பார்க்கும்போது இந்த பக்கம் டிவிகேவினுடைய நகர்வும் அடுத்ததாக எப்படி இருக்கும், காங்கிரஸினுடைய எடுக்க போகிற ஃபைனல் முடிவும் எப்படி இருக்கும்னு நீங்கள் யூகிக்கிறீங்க? இல்லை, அதாவது வந்து இப்போ இது வந்து ஒரு பெரிய வாய்ப்பு விஜய் அவர்களுக்கும். காங்கிரஸாக வந்து ஆமாம் கூட்டணி நாங்கள் உங்களோட வைக்கிறோன்னு சொல்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாமல் நீங்கள் ஏற்கனவே திரைமறைவில் வந்து நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தீங்கனாலும் இந்த பேச்சுவார்த்தையை துரிதப்படுத்தணும். ஏன்னா அங்கே பதவியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஒரு 15-20 பேர் வந்து இல்லை இங்கே இருக்கலாம்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பெருவாரியாக அந்த தொண்டர்களும் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் பூரா தாவேக்கா கூட போகலான்னு சொல்லும்போது இந்த பெருவாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் காங்கிரஸுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து அவன் உங்களோட நீங்கள் வர்றதுக்கு நீங்கள் துரிதமான செயல்பாட்டில் இறங்கணும். அது நான் எதிர்பார்க்குறேன். அந்த மாதிரி அவங்க கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய ஃபைட்டை இப்போ வந்து அவர் தேவைக்கேவா சொல்கிறாரு பாருங்க, விஜய் எங்களுக்கும் டிஎம்கேக்கும் தான் ஃபைட்டுங்கிறார் இல்லையா? இப்போ இந்த மாதிரி காங்கிரஸ் இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னாக்கா இது வரைக்கும் நீங்கள் மதில் மேல் பூனையாக இருக்கிறது வந்து ஐயா ராமதாஸ் அவர்களும் பிரேமலதா அவர்களும் அவங்க 2 பேர்த்தையும் ஈர்க்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக அமையும். இப்போ இதை வந்து டிடிவி அவர்கள் அதிமுக என்டிஏ கூட்டணிக்கு போகிறதுக்கு முன்னாடி காங்கிரஸை இழுத்துருந்தா கூட டிடிவி அவர்களுடைய பார்வையும் விஜய் பக்கம் உடனே அதிமுக கூட போக வேண்டாம், இங்கே போயிடலான்னு ஏதோ ஒரு முயற்சி எடுப்பாங்க. அப்போ இது எல்லாம் வந்து நீங்கள் அரசியல் களத்தில் கொஞ்சம் விஜய் அவர்கள் கொஞ்சம் துரிதமாக செயல்படுத்தினார்னா இந்த ஆட்டத்தினுடைய போக்கை அவரால் கொஞ்சம் மாற்ற முடியும். ஆனால் அதுக்கு நடுவில் தான் இந்த சிபிஐ விசாரணை, ஜனநாயகன் பிரச்சனை இதெல்லாம் வந்துட்டதுனால தான் இதெல்லாம் இருக்குது. ஆனால் அரசியல்ங்கிறது அப்படி தான், எல்லாமே உங்களுக்கு வந்து ஒன்றுக்கு அடுத்ததுலாம் வராது, எல்லாமே பேரலாக தான் நடக்கும். இதை முடிஞ்சு அதை முடிஞ்சு அது அப்படி வராது, சீரீஸில் வராது, பேரலல்ஸாக தான் வரும். அதை நீங்கள் எதிர்கொள்ளணும் கட்டாயமாக. இந்த இடத்துல இன்றைக்கி வந்து ஒரு சிபிஎஃப்சியினுடைய பிரச்சனையோ இல்லை சிபிஐனுடைய என்கொயரியோ இந்த ஒரு மாதமாக அவங்களால செயல்பட முடியாத சூழ்நிலையில் இருக்காங்கன்னா இதே மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அனுதாபத்தை விஜய் மேலே ஏற்படுத்தியிருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். நான் மற்ற மக்கள்கிட்ட பேசும்போது பூரா நம்ம சொந்த பந்தத்துக்கிட்ட வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட நம்ம பார்க்க மக்கள்கிட்டலாம் பேசும்போது எங்கள் தேவையில்லாமல் வந்து விஜய்க்கு வந்து சிம்பத்தி அதிகமாகிட்டு இருக்குங்க. அப்போ அந்த அனுதாபங்கள் போகும்போது அனுதாபங்கள் வாக்கா மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. என்னப்பா இப்படி வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஆளை ஒரு ஆட்சியை கொடுக்குது, என்னப்பா அந்த சினிமாவில் இருந்துற போகுது, அப்படி டப்பிங் படம்னு சொல்கிறாங்க, அதில் என்னப்பா இருந்துற போகுது, ஏதோ ஒன்று அவங்க சொன்னது தானே இவங்க வெட்டி எடுத்திருக்காங்க, கொடுத்துட்டு போகலாம்ல. அப்போ இதெல்லாம் வந்து
விஜய் அவர்களுக்கு அவர் அரசியல் நகர்வை இந்த கடைசி ஒரு மாசமா பெருசா செய்யலன்னாலும் அவர் முடங்கி இருக்கிறதே வந்து முடக்கப்பட்டாருன்னு மக்களால் பார்க்கப்பட்டு அது வந்து ஒரு விஜய்க்கு ஒரு சாதகமான ஒரு சூழலை உண்டு பண்ணியிருக்குங்கிறது தான் நான் என்னுடைய பார்வை. ஸோ அந்த இடத்துல அவங்க இன்னும் கொஞ்சம் ஒரு இந்த கூட்டணிக்கு உண்டான ஒரு காங்கிரஸை இழுக்கிறதுக்கும் கொஞ்சம் முனைப்பு இவங்க சைடில் இருந்து எடுக்கணும். பல நழுவி பாலில் உழுவுன்னு வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணீங்க. அப்படி தான் ஐயா கருணாநிதியும் வெயிட் பண்ணார் விஜயகாந்துக்காக, விழுகாமல் போயிடுச்சு. ஸோ அப்போ இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு லோ ஹேங்கிங் ஃப்ரூட் இப்போ காங்கிரஸ் டக்குன்னு நீங்கள் கொக்கி போட்டு உங்கள் சைடில் இழுக்கணும். நீங்கள் அதுக்குண்டான வேலை என்னென்னவோ நீங்கள் அதை வந்து அவங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் அது சாதகமாக முடியும். அப்போ விஜய் சொல்கிற மாதிரி ஃபைட்டு வந்து டிவிகேக்கு டிஎம்கேக்கு மாறாது. காங்கிரஸ் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா டிவிகே வெர்சஸ் ஏடிஎம்கேன்னு மாறும். அப்போ டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3வது லெவலுக்கு போயிடுவாங்க. எதிர்கட்சியாக கூட வர்றதுக்கு வாய்ப்பு. அதுவும் காங்கிரஸ் போனால் மற்ற கட்சிகளும் வரும், வேற ஆப்ஷன்ஸ் பார்க்க ஆரம்பிப்பாங்க. என்னன்னா இன்னைக்கு ராமதாஸ் அவர்களை வந்து திமுக கூட்டணிக்குள்ள இழுக்கிறதுக்கு பேசுறாங்கன்றாங்க. ஆனா திருமாவளவன் அதுக்கு முற்றிலும் எதிராக நிற்கிறார். அவர் பல இடத்துல சொல்லிட்டார். திருமாவளவனை சம்மதிக்க வைக்கிற வேலைகள் நடக்காது. ஏன்னா அவர் அந்த மாதிரி சம்மதிச்சிட்டாருன்னா திருமாவளவன் அவர்கள் பின்னாடி யாரும் நிற்க மாட்டாங்க. அவரை இன்னைக்கு தூக்கி பிடிக்கக்கூடிய மக்கள் யாரும் அவர் பின்னாடி நிற்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை படம் போட்டு பாகம் குறிங்கிற ஸ்கூலில் போயிருக்கிற மாதிரி படம் போட்டு இவங்க யார் யார் என்னென்னங்கிறது பூரா அப்பட்டமாக அவர் வந்து அவருடைய விமர்சனம் அது உண்மையா பொய்யாங்கிறதுக்குள்ள நாம போகல. அவர் அந்த மாதிரி வந்து அவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்காரு. பேட்டியிலையும் கேட்குறாங்க, இல்லை ஐயா ராமதாஸ் வந்தால் என்ன பண்ணுவீங்கன்ட்டு. நாங்கள் வெளியே வந்துடுவோம், நாங்கள் திமுகவை நீங்கள் சேர்த்திக்காதீங்க நாங்கள் சொல்ல முடியாது, அவங்க உள்ள வந்தால் நாங்கள் வெளியே நடந்துருவோம். பக்கமாக வன்னி அரசும் அதே கருத்தை தான் தெரிவிக்கிறார். அப்போது காங்கிரஸ் இங்கே வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஐயா ராமதாஸ் அங்கே போகணும். இல்லை ராமதாஸ் அவர்களை வந்து திமுக கூட்டணிக்கு கூப்பிட்றாருன்னா திருமாவளவன் வெளியே வருவார். திருமாவளவன் வெளியே வந்து 230 நாள் தனியாக போடுவார். எங்கே போவார் அவர்? விஜய் கூட போக வேண்டிய சுச்சுவேஷன். விஜய் கூட அங்கே மட்டும் தான் போய் அவனை வேற எந்த இடமும் கிடையாது. அங்கே பாஜக இருக்குது, இந்த பக்கம் நாம் தமிழர் இருக்குது, அங்கே போக முடியாது. அவங்க தனிச்சே தான் பயணம், அவங்க பயணம். அப்போ நீங்கள் வந்து வாலண்டியராக நீங்கள் இங்கே போய் தான் ஆகும். அப்போ இதெல்லாம் நடக்கும்போது நான் தான் சொன்னேன், அந்த மாதிரிலாம் காயின் நவுந்துச்சுன்னா இட் வில் பி ஏடிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு மாறிடும். டிஎம்கே 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுருங்கிறது தான் என்னுடைய அசஸ். ஓகே, அதனால தான் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து யாரை இழப்பதற்கு தயாராக இருப்பார், அதாவது ராமதாஸ் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டு விசிகா வச்சுக்க பார்ப்பாரா, இல்லை விசிகா இவர்களை உள்ளே கொண்டு வரேன்னு சொல்லி விசிகா விளந்துருவாரா? அப்போ இந்த 2 முடிவில் தான் ஏதோ ஒன்று அவர் எடுக்க வேண்டியிருக்கும். ஆமாம், விசிகாவை தான் அவங்க இழுத்து பிடிப்பாங்கன்னுங்கிறது என்னுடைய பார்வை. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 6 ஸ்டேஜில் ஏறினாலும் அந்த சனாதனத்தை சங் பரிவார்னு எதிர்த்து பேசுறது வந்து திருமாவளவன் அவர்கள் தான் ஜாஸ்தி பேசுகிறார். கருத்தியல் ரீதியாக எதிர்க்கிறது வந்து அவர் தான் திடகாத்திரமாக எதிர்க்கிறார். அப்போ அவரை விட்டுட்டு நீங்கள் வந்து இங்கே வரும்போது நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி முழுசாக வந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு முக்காவாசி ஒரு 80-85% பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு பின்னாடி நிற்கிது. இன்னைக்கு அதுதான் இன்ஸ்டிடியூஷன் வந்து அவர் பின்னாடி நிற்கிது. வன்னியர் ஓட் பேங்க்குக்கு ஆதாரமாக இருக்கிற வன்னியர் சங்கங்கள் எங்க பக்கம் தான் இருக்குன்னு ராமதாஸ் சொல்றாருல. இல்லை அவங்க சொல்றாங்க, பட் நீங்கள் கட்சின்னு பார்க்கும்போது நிர்வாகிகள்லாம் இன்னைக்கு யாருக்கு பின்னாடி நிற்கிறாங்க? அன்புமணி ராமதாஸ்க்கு பின்னாடி தான் நிற்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷன் யாரை பேக் பண்ணுது? அவர் தான் பேக் பண்ணுது. அப்போ இன்றைக்கி அரசியல்ங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே எதிர்காலத்தை நோக்கி தான். அதுதான் யதார்த்தமான உண்மை. அப்போ அன்னைக்கு கட்சியில் இருக்கிறவங்க செயல்படணும். இன்றைக்கி நீண்ட நெடிய நாட்கள் அந்த கட்சியில் பயணித்து தாங்களும் ஒரு பதவிக்கு வரணுங்கிறவங்க இன்றைக்கி ஐயா ராமதாஸ் பின்னாடி போவாங்களா, இல்லை ஐயா அன்புமணி ராமதாஸ் பின்னாடி போவாங்களா? அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு பிரிவை நீங்கள் கூப்பிட்டுக்கிட்டு அதுக்காக திருமாவளவன் அவர்களை வந்து இழக்கணும்னு திமுக நினைச்சாங்கன்னா அது பெரிய ராங் ஸ்ட்ராட்டஜி. அது அந்த மாதிரி அவங்க முடிவெடுத்தாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப மோசமான ஸ்ட்ராட்டஜி. அது அப்படி எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் வெளியே வந்தாருன்னா அவர் தனியாக நிற்கிற மாதிரி இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, அவர் நேராக போய் விஜய்க்கு பலத்தை கொடுத்துருவார். ஸோ அப்போ வந்து அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அங்கே பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. முக்கியமாக பல்வேறு விஷயங்கள் பற்றி பேசியிருக்கோம், அதை மக்கள் மத்தியில் வச்சிடலாம். அந்த வகையில் பல்வேறு தகவல்களை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி கோபி.